இப்போ இங்கே வர்றீங்க அப்படின்னீங்கன்னாக்கா யாராக இருந்தாலும் நம்பிக்கையோட வாங்க. நீங்கள் என்ன நினச்சி வர்றீங்களோ அதை விட 200% வெளியில் போகையில் முழுமையாக தான் போவீங்க. இப்போ அந்த எது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சிங்க? இப்போ மொபைல் என்ன கண்டிஷனில் உங்கள் கைக்கு வந்தது? இது ஃபுல்லாக டெட்டில் தான் வந்துச்சு. ஓகே. ஃபுல்லாக நம்ம ஆன் பண்ணலாம், ஆனே ஆகும். சரி. இப்போ நான் எல்லாம் சரி பண்ணிவிட்டு ஆன் பண்ணேன்னா ஓகே ஓகே. இப்போ உங்களை மாதிரி இப்போ நீங்கள் வர்றதுக்கு முன்னால் என்னென்ன தைரியங்களோடு நீங்கள் வந்தீங்க? முதல் ஒழுங்காக சொல்லிக் கொடுப்பாங்களான்னு டவுட்டில் தான் வந்து. ஓகே. ஆனால் எதிர்பார்த்ததுக்கு மீறி தான். எதிர்பார்த்தது சாஃப்ட்வேர்லாம் வேறு நல்லா இருந்துச்சுருந்தாங்க. ஓகே ஓகே. வெளியூர் ஆச்சு நம்ம போய் ஸ்டே பண்ணுறது எப்படி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே ஆல்ரெடி ரூம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோம். நீங்கள் வந்தோடனே ஸ்டே பண்ணிக்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் citymobiles கோயம்புத்தூர் peelamedu. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னாக்கா இப்போ எடுக்க போகிற ரிவ்யூ வந்து நம்மளுடைய 2022 ஜூன் பேட்ச் செகண்ட் பேட்ச் அவங்களுக்கு இப்போ இன்னைக்கோட 12 days ஆயிடுச்சு. அவங்க வரையில என்ன ஸ்டேட்டஸில் வந்தாங்க, இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க, அடுத்து போய் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம அவங்கள்ட்ட டேரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணா உட்காந்துருக்கிறார் ஜெயக்குமார் அண்ணா. இப்போ அவர்கிட்டயே டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. நம்ம ஊர் எந்த ஊருங்கண்ணா? கூடலூர். சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் வந்து இப்போ எத்தனை நாள் ஆயிடுச்சு? 12 ஓகே. நீங்கள் வர்றதுக்கு முன்னால் இந்த ஃபீல்டில் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களா? நாலேஜ் கிடையாது. இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வந்துருக்கு? ஒரு 98% நாலேஜ் இருக்கு. 98% கம்ப்ளீட்டாக. இப்போ என்னென்ன ஒர்க்கு இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க வந்ததுக்கப்புறம்? எந்த ஃபோனை கொடுத்தாலும் ரெடி பண்ணுற லெவலுக்கு, என்ன ஃபால்ட் இருந்தாலும் ரெடி பண்ணுற அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிறீங்க. ஓகே ரைட்ல. ஓகே. இப்போ நீங்கள் அடுத்து போய் இப்போ என்ன பண்ணலாம்ன்ற ஐடியா? கடை தான் வைக்க போகிறோம் சார். கடை வைக்கிறது கரெக்டாக பண்ணோன்னா சாப்பிட்டு வச்சிடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. ஓகே ஓகே ஓகே. சரி கொடுத்துருக்காங்க. ரைட்ண்ணா. ஓகே ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்தது பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ வந்து இப்போ அண்ணா சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ போய் கடை வைக்கிற அளவுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நம்ம போய் முடிச்ச உடனே கடை வச்சிடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் என்கொயரிலேயே அதெல்லாம் கேட்குறீங்க. 15 நாளில் எப்படி சார் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கான்ஃபிடண்டாக நாங்கள் சொல்கிறோம். 100% இல்லை 200% சொல்கிறோம். அதாவது 15 days இல்லை 10 daysலேயே உங்களை வந்து 100% உங்களை ரெடி பண்ணிடுவோம் அப்படின்றத நாங்கள் வந்து கான்ஃபிடன்ட் லெவலில் சொல்கிறோம். அது போக இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னாக்கா தம்பி இருக்கிறாரு. இவருடைய நேம் தெரிஞ்சுக்கலாம். தம்பி உங்கள் பேர்? சரவணகுமார். சிவகாசியில் வந்துருக்கீங்க. ஓகே. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 13 ஆயிடுச்சு. என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? நார்மலாக பேசிக் மொபைல்லேருந்து ஐஃபோன் வரைக்கும் என்ன கம்பெனினாலும் பார்த்துக்கலாம். எல்லாமே பண்ணிடுவீங்க. கம்ப்ளீட்டாக பண்ணிடுவீங்க. என்ன ப்ராப்ளம் வந்திருந்தாலும் என்ன ஒரு 2 நாள் டபுள் ஷூட்டிங் சொல்லிட்டாங்க. ஓகே. எல்லாமே அதாவது இந்த 2 daysல வந்து அந்த டபுள் ஷூட்டிங் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதுவும் முடிச்சிடுவோம் அப்படின்னு பெஸ்ட்டாக ஃபுல்ஃபில் தான். ஓகே ஓகே. இப்போ போன உடனே என்ன பண்ணலாம்ன்ற ஐடியா உங்களுக்கு? போன ஷாப் தான் வைக்கணும், கொஞ்சம் அமௌண்ட் வெயிட் பண்ணி அப்படி ஷாப் தான் வைக்கணும், வேலை தான் பார்க்கணும். ஓகே ஓகே. வேலை பார்க்குற ஐடியாவே கிடையாது. போன உடனே டேரெக்டாக ஒரு ஷாப் வைக்கணும். நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ உங்களை மாதிரி இப்போ நீங்கள் வர்றதுக்கு முன்னால் என்னென்ன தைரியங்களோடு நீங்கள் வந்தீங்க? முதல் ஒழுங்காக சொல்லிக் கொடுப்பாங்களான்னு டவுட்டில் தான் வந்து. ஓகே. ஆனால் எதிர்பார்த்ததுக்கு மீறி தான். எதிர்பார்த்ததை விட சாஃப்ட்வேர்லாம் வேறு நல்லா இருந்துருந்தாங்க. ஓகே ஓகே. அதாவது எதிர்பார்த்ததை விட இவருக்கு வந்து இங்கே அந்த அளவுக்கு எல்லாமே ரெடி ஆகிருக்கிறோம் அப்படின்றாங்க. இப்போ இனிமேல் வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹார்ட்வேர் மட்டும்தான் அதுன்னா நிறையா சொல்லித்தராங்க. ஆனால் இங்கே சாஃப்ட்வேரும் பெஸ்ட்டாகவே சொல்லித்தராங்க. ஹார்ட்வேர் மட்டும் வச்சு நம்ம பண்ண முடியாது, சாஃப்ட்வேர்லேயும் கொஞ்சம் அப்டேட்டாக இருக்கிறது தான் நல்லது. ஓகே ஓகே. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் போய் நல்லபடியாக கடை ஓப்பன் பண்ணி பண்ணுறதுக்கு சிட்டிமோபிள்ஸ் சார்பாக ஆல் தி பெஸ்ட். நான் எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லிடுங்க. என் பேர் அஜிஷ். வந்து புதுக்கோட்டை மாவட்டம். ஓகேண்ணா. இப்போ நீங்கள் வரையில உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி மொபைல் ஷாப் வச்சுருந்தீங்க, என்னென்ன லெவலில் இருந்தீங்க? இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன நீங்கள் எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டீங்க? நான் வந்து பேசிக் லெவலில் தான் இருக்கேன். ஓகே. ஸ்மாலாக தான் ரொம்ப வந்து பேசிக்கில் வந்து ஃபுல்லாக 100% தெரியுமா? ஓகே ஓகே. லெவலில் இருந்தேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் உங்கள்கிட்ட கால் பண்ணி வந்து சேர்ந்தேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நாளும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க எப்படி பாருங்க அப்படின்னு. முதல் நாளே வந்து சிசிடிவி வந்து வேறு லெவலுக்கு அடிக்க சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. ஓகே. அப்போவே எனக்கு சும்மா ஆயிடுச்சு. நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஹார்ட்வேர்லாம் வந்து மொபைல் வந்து தண்ணி பட்டாலே வந்து ஒன்று தொடச்சிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம், அவளையா அரிசி ரெக்கார்ட் பண்ணுவோம், அதை கண்டினியூ போவோம். ஆனால் அதுக்கு மேலே விஷயங்கள் இருக்குங்கிறத நான் இங்கே தான் வந்து எடுத்துக்கிட்டேன். நிறையா கற்றுக்கிட்டேன். பார்த்துக்கும் போது நான் சொந்தமாக செய்யறதுக்கு இன்னும்
அதிகமாகிடுச்சு. ஆல்ரெடி இப்போ ஷாப் வந்து ரினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். போனதோட நம்ம வந்து சர்வீஸ் சென்டர்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி நான் பார்த்தேன். ஓகே போய் உங்களுடைய கடையை வந்து நல்லபடியாக விரிவுபடுத்தி அதிகமாக பண்ணுறது என்னுடைய ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக வருவாங்க. கண்டிப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு நான் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்கலாம். தம்பி சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். சார் ஃப்ராங்க்லின் ராஜா பேர். ஃப்ராங்க்லின், நீங்கள் வந்துருக்கீங்க? கள்ளக்குறிச்சி. ஓகே, இப்போ என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? சார் இந்த ஜம்பர் ட்ரை பண்ணி ஜம்பர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஓகே. மொபைல் என்ன ஃபால்ட் இருக்குது? ஃபுல்லாக ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டாங்க. ஓகே, அதில் வந்து ஜம்பர் அடிச்சுட்டு கற்றுக்கிட்டு இருக்கோம். சம்பர் கிளாஸ். ஓகே, இப்போ நீங்கள் என்ன லெவலில் இருக்கிறீங்க? முதல்ல அந்த புதுசில் ஒன்றும் தெரியாது சார். ஓகே, இப்போ எல்லாம் ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக மொபைல். இப்போ இந்த சம்பர் ஒர்க்கு எதுக்காக பண்ணுவாங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்னா இப்போ ட்ராக் எங்கெங்கே கட்டாக இருக்கோ நம்ம அந்த இடத்துல இருந்து லைன் எடுத்துக்கிறது யூஸ் பண்ணி. அதாவது ட்ராக் கட் ஆயிடுச்சுனாக்க கூட நீங்கள் அந்த ட்ராக் ரெடி பண்ணி நீங்கள் பார்த்து ரெடி ஆகுறது அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. ஓகே அதான் சார் பார்த்தேன். ஓகே, தேங்க்யூ. வாங்க. நான் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்துலேருந்து வந்திருக்கேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நோக்கியா மொபைல் இதில் வந்து சிசி பின் நம்ம சார்ஜர் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பின்ல வந்து ப்ராப்ளம். ஓகேண்ணா. அதை இது எடுத்துட்டு புது பின் மாற்றினா இது மொபைல் ரெடி ஆகிடும். ஓகே, ஒர்க் தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ அந்த எது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சிங்க? இப்போ மொபைல் என்ன கண்டிஷனில் உங்கள் கைக்கு வந்தது? இது ஃபுல்லாக டெட்டில் தான் வந்துச்சு. ஓகே, ஃபுல்லாக நம்ம ஆன் பண்ணோம்னா ஆனே ஆகாது. சரி. இப்போ நான் எல்லாம் சரி பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம்னா ஆன் ஆகிடும். ஓகே. இப்போ எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கேன். 10 நிமிஷத்தில் முடியும். 10 நிமிஷத்தில் முடிஞ்சது. ஓகே. ரைட்ல ஓகே. இதே மாதிரி நீங்களும் போய் கடை வச்சு 10 நிமிஷத்தில் எல்லா சர்வீஸும் சக்ஸஸ் பண்ணுறது என்னுடைய வாழ்க்கை. இப்போ இங்கே வர்றீங்க அப்படின்னீங்கன்னாக்கா யாராக இருந்தாலும் நம்பிக்கையோட வாங்க. நீங்கள் என்ன நினச்சி போவீங்களோ அதை விட 200% வெளியில் போகையில முழுமையாக தான் போவீங்க. இவங்க மட்டும்ன்றது கிடையாது, நம்மள்ட்ட எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சு போயிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அதே ஸ்டேட்டஸ்லாம் இருக்கிறாங்க. போன உடனே ஒரு 1 month 2 months அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஒரு மொபைல் ஷாப் வச்சிருவாங்க. இவங்களுக்கு வர கான்ஃபிடென்ட் நீங்கள் வர்றீங்க அப்படின்னீங்கன்னாக்கா உங்களுக்கும் அதே கான்ஃபிடென்ட் வர அளவுக்கு நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இங்கே நம்ம எடுக்கிற கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னாக்கா 15 days தான். இந்த 15 daysல பேசிக் மொபைல்ல இருந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல இருந்து ஐபோன் வரைக்கும் எல்லாமே கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அதாவது ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட், சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட், ஐசிடி பாலிங்க, டோட்டலாக எல்லாமே A to Z. ஒரு மொபைல் ஷாப் வச்சிருக்கிறோம்னா அந்த மொபைல் ஷாப்புக்கு என்னென்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் வரும், ஒரு மொபைலுக்குள்ள அதிகபட்சம் என்னென்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும், இந்த கம்ப்ளைண்ட்லாம் எதனால வரும், அது வந்ததுன்னா எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபுல் எல்லாமே ப்ராக்டிக்கலாகவே சொல்லி கொடுத்துருப்போம். நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னாக்கா அவங்க எல்லாம் ஆல்ரெடி ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் எல்லாருக்குமே நம்ம வந்து ஏன்னா 10 பேர் வர்றீங்க அப்படின்னீங்கன்னாக்கா 10 பேருக்குமே ஒரே மாதிரி தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். 10 பேருமே அதே ஸ்டேட்டஸ்ல தான் போவாங்க. என்னால் ஒரு 10-15 நாளாக கற்றுக்க முடியுமா அந்த டவுட் வேண்டவே வேண்டாம். நீங்கள் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, நான் வந்தேன் சார், இந்த டவுட்டில் வந்தேன், ஆட்டோமேட்டிக்காக நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் அப்படின்ற லெவலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே கிளாஸ் எடுத்துருவோம் சார். என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருப்போம். நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேற டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணுங்க, நான் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ரெண்டாவது, வெளியூர்ல இருந்து வரவங்களுக்குலாம் ஒரு சின்ன தயக்கங்கள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னாக்கா நம்ம போன உடனே வெளியூர் ஆசையை நம்ம போய் ஸ்டே பண்றது எப்படி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்க ஸ்டே பண்றதுக்கு நம்ம எல்லாமே ஆல்ரெடி ரூம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்க வந்தோம்னா ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த தயக்கம் வேண்டாம். நம்மளுடைய கிளாஸ் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா காலையில மார்னிங் 10 to evening 8 o'clock வரைக்கும் இருக்கும். ஃபுல் டைமிங் இருக்கும். நம்மள்ட்ட மந்த்லி வந்து 2 பேஜ் போகும் சார். அதாவது 1ஆம் தேதி ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணுவோம், 15ஆம் தேதி அந்த பேஜ் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுவோம், 30ஆம் தேதி கம்ப்ளீட் ஆகும் சார். மாசத்துல 2 பேஜ். இந்த 2 பேஜ் நீங்க வரதுக்கு முன்னால என்ன நீங்க கால் பண்ணி என்கொயரி பண்ணிட்டு நீங்க டீடைல்ஸ் வந்து ஒரு புக்கிங் மட்டும் பண்ணிக்கிறோம். வேற ஏதாவது ஃபர்தரா டீடைல்ஸ் வேணா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாமே பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ எல்லாமே பார்த்துருப்பீங்க. இன்னும் கேட்டா அப்படின்னாக்கா எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது 2 மணி நேரம் ஆனாலும் நம்மளுடைய இதில் சேனலில் போட முடியாது. அதுக்காக இப்போ ஸ்டார்ட் ஆக 3 பேர் மட்டும் நம்ம கேட்டுருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஹாய், வணக்கம்.